ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க தேங்காய் திரட்டுப்பால் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையாலுமே சொல்கிறீங்க, இந்த தேங்காய் திரட்டுப்பால் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சொல்கிற மெத்தட்லேயே செய்யுங்க. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதுக்கு அதிகமாக பொருளும் தேவையப்படாது. இதற்கு ஃபஸ்ட்டு நான் பாசிப்பருப்பு, சிறுபருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து முதல்ல நல்ல மிதமான தீயில அடுப்பில் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது கலர்லாம் மாறினா போதும், ரொம்பவும் கருகிரவும் கூடாது. அதே போல் ரொம்ப ஹையில் வச்சுலாம் வறுத்துறாதீங்க, ஏன்னா டக்குன்னு வெளியில் கலர் மாறிடும், அப்புறம் வறுபடாமல் போயிடும். இது மிதமான சூட்டில் தான் வறுக்கணும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். இப்போ இதை இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இதை தனியாக நம்ம வேறு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை தேங்காவோடு போட்டு அரைச்சோம்னா தேங்காய் அரைஞ்சிரும், பாசிப்பருப்பு அரையாமல் போயிடும். அதனால் அது இருக்கட்டும், சூடு ஆறட்டும். நெக்ஸ்ட்டு நான் நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வெல்லம் போடுவாங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை, சுத்தமான நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றி சக்கரை கரையிற வரைக்கும் இருக்கட்டும், கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு நான் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் நல்லா ஒரு தேங்காய் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நமக்கு ஒரு தேங்காய் அளவுக்கு தேவைப்படும். அரைச்சிட்டு வந்ததும் இந்த தேங்காயையும் நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்போடையே போட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் நமக்கு நாட்டு சர்க்கரையும் தண்ணியும் போட்டிருந்தது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நல்லா பாகு கொதிக்கிற நேரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது உங்களுக்கு தூசி அழுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டிக்குங்க. எனக்கு இது சுத்தமான நாட்டு சக்கரைன்றனால நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்புறம் இதை நம்ம அரைச்ச விழுதை இதில் போட்டுக்கலாம். நல்லா போட்டு கிளறிக்கிட்டே இருப்போம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பபிள்ஸாக வரும் பாருங்கள். இதில் நான் கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். நெய்யெலாம் ரொம்பலாம் அதிகமாகலாம் செல்லலை, இதுக்கு கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். இதுக்கு நெய் இதே மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா கொதி வரும். இந்த தேங்காய் திரட்டுப்பால் செய்யும்போது வீடே அவ்வளோ வாசமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இது நாட்டு சக்கரை தேங்காய்லாம் போட்டிருக்கனால இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பசங்களுக்கு ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா சம்மரில் எல்லாம் பசங்களாம் வீட்டில் இருப்பாங்க. இந்த டைமில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அவங்களும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா எனக்கு சுண்டிடுச்சு பாருங்கள். சூப்பராக தேங்காய் திரட்டுப்பால் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் நெய்யில் முந்திரியை வறுத்து போடுவாங்க. நான் இன்றைக்கி அது போடலை. அதே போல் தேங்காயும் கட் பண்ணி போடுவாங்க. எங்கள் பசங்களுக்கு தேங்காய்லாம் பிடிக்காது கட் பண்ணி போட்டால், அதனால் நான் போடலை. நீங்கள் போட்டுக்கோங்க நெய்யில் முந்திரியும் தேங்காயும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் திரட்டுப்பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும்